ஆனந்தி வணக்கம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வழக்கில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதாவது திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் வருகின்ற 15ஆம் தேதி ஏவா வேலு ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனையுடன் இந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதுதான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. லுக் அவுட் நோட்டீஸ்க்கு தடை என்பது ஏவா வேலு தரப்புக்கு வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட நிபந்தனையுடன், என்ன நிபந்தனை என்றால் வருகின்ற 15ஆம் தேதி என்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். அதே போல தன் மீதான போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரும் ஏவா வேலுவினுடைய மனுவுக்கு ஜூலை 27ஆம் தேதிக்குள்ளாக தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தான் இந்த வழக்குடைய மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அதாவது இதனுடைய பின்னணி பொறுத்தவரையில் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது அறப்போர் இயக்கம் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரில் 2022ஆம் ஆண்டு, அதாவது திமுக ஆட்சியின் போது 2022ஆம் ஆண்டு மாநில நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்த பணி மேற்கொள்ளாமலேயே பல கோடி ரூபாய் ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும், குறிப்பாக திருப்பூர், கரூரில் இந்த ஊழல் நடந்துள்ளதாக புகார் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ரூபாய் 3.23 கோடி பெற்றுக்கொண்டு முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. திமுக ஆட்சி காலத்தில் இந்த புகார் மனு மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற நிலை இருந்த நிலையில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள், கணக்காளர்கள் மற்றும் கரூரை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு நிறுவனம் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவினுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள். அதோடு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அவரது கல்வி நிறுவனங்கள் மற்றும் வீடு, கரூர், திண்டுக்கல், கோவை என 20 இடங்களிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள். முக்கிய ஆவணங்கள், மின்னணு ஆதாரங்கள் மற்றும் வழக்கு தொடர்புடைய நெடுஞ்சாலைத்துறை ஆவணங்கள், கணக்கில் காட்டப்படாத பணம் கைப்பற்றப்பட்டதாக கூட லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக ஒரு தகவல் பரவியது. ஆனால் ஏவா வேலு தரப்பில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று மறுப்பு தெரிவித்தார். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த ஆவணங்கள் அடிப்படையில் ஏவா வேலுவிடம் நேரில் விசாரணை நடத்த சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் ஜூலை 3ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என ஏவா வேலுவுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். கடந்த 3ஆம் தேதி என்று விசாரணை ஏவா வேலு ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர் ஆலந்தூர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் மனு ஒன்றை கொடுத்தார்கள். அவர்கள் அந்த மனுவில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு திடீர் உடல்நல குறைவு காரணமாக சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். 26ஆம் தேதி சிங்கப்பூர் சென்றுள்ளார். ஜூன் 26ஆம் தேதி என்று சிங்கப்பூர் சென்றுள்ளார். அங்கு சிகிச்சையில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்பு போலீசாருடைய விசாரணைக்கு நேரில் ஆஜராக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும், எனவே அவர் நேரில் ஆஜராக 10 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதோடு சிகிச்சை முடிந்து உடல்நலம் தெரியுடன் அவர் தமிழகம் திரும்பி போலீசாருடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார் என்றும் அவர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார்கள். இதனிடையேதான் ஏவா வேலுவை தேடப்படும் நபராக அறிவித்து லஞ்ச ஒழிப்புத்துறை லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது. இந்த லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரியும் தன் மீதான போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏவா வேலு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. ஆனால் அதே சமயத்தில் வருகின்ற 15ஆம் தேதி என்று ஏவா வேலு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கின்றோம். அதே போல தன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரும் ஏவா வேலுவினுடைய மனுவுக்கு ஜூலை 27ஆம் தேதிக்குள்ளாக தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் மனு அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனந்தி.